டைமண்ட் வந்து தோஷம், டைமண்ட்ல வந்து இது இருக்கு அந்த மாதிரி ஒரு மித்து இருக்குல்ல சார். ஒரு மேல்தட்டு மக்கள் அவங்க என்ன கேஸ்ட்ன்றது சொல்ல வரல, அந்த ஒரு 2-3 சமுதாயம் டைமண்ட் மூக்குத்தி, டைமண்ட் கம்மல், டைமண்ட் நெக்லஸ், ஆரம், இந்த மாதிரி மோதிரம் எல்லாமே டைமண்ட்ல செய்து கொடுப்பாங்க. ஐயோ வைரம் தோஷம், இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுக்காவது இல்லாம அவங்க திருமணம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இது வந்து ஆகாது, உங்க நட்சத்திரத்துக்கு போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி மற்ற சமுதாயத்தை பயமுறுத்தி மேல்தட்டு மக்கள் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த. கோல்டு மெயின்டைன் பண்றது எப்படி? மற்ற கவரிங் செயின் இல்லை வெள்ளி ஐட்டங்கள் அந்த மாதிரி ஐட்டங்களை போடுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் கோல்டு போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது, இல்லைன்னா ஏன்னா சீக்கிரம் உராய்வு ஏற்பட்டு. டைமண்ட் வந்து தோஷம், டைமண்ட்ல வந்து இது இருக்கு அந்த மாதிரி ஒரு மித்து இருக்குல்ல சார், அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? அது எல்லாமே மூட நம்பிக்கை. ஒரே வாரத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்களே கோல்டு குரு அப்படின்னு தான் நினைப்பீங்க. டைமண்ட்றது தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா டைமண்ட் அப்படின்னா ஒரு மேல்தட்டு மக்கள், நான் அந்த அவங்க என்ன கேஸ்ட்ன்றது சொல்ல வரல, மேல்தட்டு மக்கள், அந்த ஒரு 2-3 சமுதாயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வீட்டில் பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கு, அதாவது பூப்புனித நீராட்டி விழா அப்படின்னாலே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. டைமண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கல்யாணத்தப்போ கண்டிப்பாக டைமண்ட் மூக்குத்தி, டைமண்ட் கம்மல், டைமண்ட் நெக்லஸ்ஸு, ஆரம், இந்த மாதிரி மோதிரம் எல்லாமே டைமண்டில் செய்து கொடுப்பாங்க. அப்போ வந்து ஐயோ வைரம் தோஷம், இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுக்காவது இல்லாமல் அவங்க திருமணம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த வரலாறுல பாருங்கள், கிடையாதுங்க. எத்தனை பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டைமண்டில் கம்மல், மூக்குத்தி, மோதிரம், நெக்லஸ் எல்லாம் போடுவாங்க. அப்படி இருக்கப்போ அது அந்த காலத்தில் எப்படி பண்ணிட்டாங்க, இது வந்து ஆகாது, உங்கள் நட்சத்திரத்துக்கு போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி மற்ற சமுதாயத்தை பயமுறுத்தி மேல்தட்டு மக்கள் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தானே தவிர அது எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைமண்ட் மற்ற கோல்டில் எவ்வளோ மோகம் இருக்கோ அது மாதிரி டைமண்டில் கூட சின்னதாக வாங்கி போடணும் அப்படின்னு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. டைமண்ட் வியாபாரமும் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இனி கூட இன் ஃபியூச்சரில் கூட நல்லா தான் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ரோஸ் கோல்டு, சில்வர் கோட்டட் கோல்டு அந்த மாதிரி கோல்ட்லேயே வந்து வேற மெட்டல் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார், இப்படி போச்சுன்னா கோல்டோட ஃபியூச்சரா என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, அது எல்லாமே பேஸ் வந்து கோல்டு தானே. அது வந்து நம்ம ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டு, அதில் வந்து ரோடியம் பிளேட்டட் அப்படி தான் வருதே தவிர, ஆனால் அதுக்கெல்லாம் பேஸ் என்ன? தங்கம் தான். அதனால் தங்கத்தினுடைய மதிப்பு மவுசு எப்பயுமே குறையவே குறையாது, இருக்க கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஜூலை மந்தோட கோல்டு ரேட் ப்ரெடிக்ஷனா கோல்டு குரு வைக்கிறதே எதுவாக இருக்கும்? இப்போ வந்து கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருந்த தங்கம் இப்போ கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு 6700 அப்படி பக்கம் இருக்குது. இது இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் இந்த நிலை தொடரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 6900 இல்லை 7000 ஒரு கிராம் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. கோல்டு வந்து ஒரிஜினல் கோல்டா டூப்ளிகேட் கோல்டான்னு வித்தியாசம் வந்து நார்மலாக மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, சில கடைகளில் வந்து சும்மாவே வந்து 916 முத்திரை பதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் கூட வருது. அதாவது ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கடைக்காரர்கள் யாரும் ஃபேக் இது விற்கிறது இல்லை. அதே டைமில் அறிமுகம் தெரியாத நபர்கள் அவங்க தான் இந்த மாதிரி இதை கொண்டு வந்து அர்ஜென்ட்டாக எனக்கு பணம் வேணுங்க, எனக்கு இதை வச்சுட்டு 916 நகை இதை வச்சுட்டு எனக்கு இதனுடைய ஒர்த்து 1 லட்ச ரூபா, ஆனால் எனக்கு ஒரு 20,000 மட்டும் இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி வழக்கத்தில் நிறைய இருக்குது. நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. இவங்க 20,000 தான் பரவாயில்ல, 1 லட்ச ரூபா பெருமானம் உள்ள நகையாச்சு, நம்ம 20,000 தான் தரப்போகிறோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் அது கவரிங் நகைன்னு சொல்லிட்டு. அதனால் கடைக்காரர்கள் யாரும் அந்த மாதிரி ஏமாத்துறதுல அறிமுகம் தெரியாத நபர்கள். அதை வந்து இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமா நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுமக்கள் எல்லாரும் அவசியம் அந்த மாதிரி இதை விஷயத்தை என்டர்டெயின் பண்ணாதீங்க, ஆசைப்படாதீங்க. அந்த மாதிரி யார் கொண்டு வந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப அது பரவாயில்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய தாராள மனசு இருந்தால் கூட அதே டைமில் நாம் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அதை கொண்டு போய் அந்த நகையை கொண்டு போய் ஒரு ஜுவல்லர்ஸ், உங்களுக்கு அறிமுகமான ஜுவல்லர்ஸ்கிட்டே அதை கொடுத்து செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் நகைன்றதே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு டவுட் இருந்தால் கேரட்டோமீட்டர் இருக்குது, அதில் கொண்டு வந்து எல்லா கடைகளும் இப்போ பெரிய கடைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை கொண்டு வந்து சார் இதை எனக்கு செக் பண்ணி கொடுங்க, இந்த வேல்யூ எவ்வளோ சொல்லுங்கள் அப்படின்னாலே தெரிஞ்சு போடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயம்
விஷயத்த பயப்பட தேவையில்லை. ஆனால் நாம் எப்பயுமே ஆசைப்படாமல் இருக்கணும், அப்போ தான் ஏமாறாமல் இருப்போம். கோல்டு மெயின்டைன் பண்றது எப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு சார். கோல்டு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ஃபுல் இன்ட்ரெஸ்டோட அதில் அந்த பொருளை நேசிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, இந்த ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்குல்ல அப்படின்னு நாம் அதை பார்த்து ரசிக்கணும். நாம் முதல்ல ரசிக்கணும். ரசிக்கிறப்ப தான் அந்த பொருளுக்கு உண்டான பராமரிப்பை நம்ம கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வரலாம் பராமரிப்பு அப்படின்னா, ஒரு நெக்லஸோ வளையலோ ஆரமோ அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போய் போட்டு திருப்பி வர்றோம் அப்படின்னா அதை பொறுமையாக எடுத்து, முதல்ல வந்த உடனே அதை பொறுமையாக எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டு, அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டு மேலே இந்த வாட்ரு இதெல்லாம் ஆகிட்டுருக்கோம், அதெல்லாம் லைட்டாக அப்படி தொடச்சிட்டு நல்லா சுத்தமாக பண்ணிவிட்டு அப்படியே வைக்கணும். அப்போ தான் அடுத்த முறை நம்ம எடுத்து போடுறப்போ அந்த புதுசு மாதிரி பளபளப்பாக இருக்கும். அதே டைமு இது கூட சேர்ந்து போடுறப்போ மற்ற கவரிங் செயின் இல்லை வெள்ளி ஐட்டங்கள் அந்த மாதிரி ஐட்டங்களை போடுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒட்டு மொத்துக்கு அந்த கவரிங் நகைகளை கூட போட்டுட்டு சில விசேஷங்களுக்காக இருக்கலாம், அந்த மாதிரி பரவாயில்ல. ஆனால் கோல்டு போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது. இல்லைன்னா ஏன்னா சீக்கிரம் உராய்வு ஏற்பட்டு சீக்கிரம் அறுந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதனால் பராமரிப்பு இதுன்றது வந்து தனி ஒரு அலாதியான விஷயம். அதுக்காக ஒரு எபிசோடே கூட நடத்தலாம் நம்ம. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க சார். ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னா நீங்கள் எது சொல்வீங்க? ஒன்று டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கலாம், இல்லை ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் தங்கமாகவே வாங்கலாம், இல்லை சிட்டு போட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதில். ஆனால் பட் நம்மளுடைய ஏர்னிங்ஸில் ஒரு பகுதியை என்னை இப்போ கேட்டால் சொல்லுவேன், செலவினங்கள் எல்லாம் போக வர்றதில் ஒரு 50% கோல்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, சுமார் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வைங்களேன், அது வந்து அன்றைக்கி ரேட்டு வந்து ஒரு 500 700 ஒரு கிராம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த 500 கிராம்னா இன்றைக்கி 7000 ஒரு கிராம் வந்துருச்சு. குறைஞ்சபட்சம் எத்தனை மடங்கு அது டபுள் ஆகிருக்குன்னு பாருங்கள், 14 மடங்கு உயர்ந்திருக்கு. இது இனி வரும் காலங்களில் கூட இது இதோட நிற்க போகிறதில்ல, இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஏற தான் செய்யுது. இனி பொருளாதார வல்லுநர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோல்டு இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் நீங்கள் ஒன்று டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குங்க, பேப்பர் கோல்டு வாங்குங்க, இல்லை ஃபிசிக்கல் கோல்டு வாங்குங்க. ஆக மொத்தத்தில் சேவிங்ஸுன்ற ஆஸ்பெக்டில் உள்ளே வந்துடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ, இல்லையா லாஸ்ட் எதுவுமே பண்ண முடியலையா, ஒரு சிட்டி ஸ்கீம் இருக்கும், அந்த சிட்டி ஸ்கீம் கூட ரொம்ப லாங் டேர்ம் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் 12 to 15 months ஸ்கீம் இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து கோல்டு காயினாக கூட எடுத்து வச்சுங்க. இல்லை கோல்டு குரு எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வந்து அப்பப்போ அடுத்தவங்க நம்ப மாட்டேன், காசு இருக்கிறப்ப சேர்க்கணும், தாராளமாங்க. 1/2 கிராம் காயின் இருக்குது, 1 கிராம் காயின் இருக்குது, எவ்வளோ உங்கள்கிட்ட பணம் வருதோ காயினாக வாங்கி வச்சுக்கோங்க பத்திரமா. எப்போ வேணுமோ அதை நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் சேமிக்காமல் இருக்காதீங்க. கோல்டை பற்றிய சந்தேகங்கள், கேள்விகள், என்ன தான் விளக்கங்கள் கொடுத்தா கூட மக்களுக்கு நிறைய இருக்குது. அதுவும் பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, தங்க விலை ஏறுமா இறங்குமா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு என்னுடைய விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னோட விஷன் அப்படின்றது, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விலை ஏறிக்கிட்டே தாங்க இருக்கும், இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தங்கம் அப்படின்னா இன்னும் 8 வருஷத்துக்கு தேவையான தங்கம் மட்டும்தான் பூமியில் இருக்குது. அதுவும் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா அளவு. அப்போது 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தங்கமே கிடைக்காது. அப்போ எங்கே தங்கம்னு வரும்? ரீசைக்கிள் முறையில் நம்மகிட்ட இருக்கிற மறுசுழற்சி முறையில் நம்மகிட்ட இருக்கிற தங்கம் பழைய தங்கத்தை விற்க வருவாங்க, அது வாங்கி அப்படியே ரொட்டேஷனில் வரும். அப்படி தான் வரப்போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி விலை உயரும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, நாளுக்கு நாள் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த விலைவாசி உயர்ந்துக்கிட்டே போகுது. அப்படின்னு பண்ண பட்சத்தில் கூட தங்கத்தை சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு பொருளாக வரணும், ஆபரணமாக வரணும்னா அதுக்கு நிறைய செலவினங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக விலையும் அதனுடைய விலையும் ஏறுமா. இது மட்டும் இல்லை, பொருளாதார வல்லுநர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த 4-5 வருடங்களே ஒரு சவரன் ஒன்று 1 லட்ச ரூபா வந்துடும் அப்படின்றாங்க. அப்படின்றப்போ இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், நகைக்கடைக்காரங்க யாருமே நீங்கள் தங்கம் வாங்கன்னு சொல்லி தான் வாங்கன்றது இல்லை. நம்ம கடந்து வந்த பாதையும் இனி வரப்போகக்கூடிய ஒரு பாதையும் பார்த்தோம்னாலே கண்டிப்பாக தெரியும் தங்கத்தோட விலை வேற போகுது. அதனால் சிறுதுளி பெருவெள்ளம், தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. இன்னும் வரும் காலங்களில் அதனுடைய பலன் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும்.